ஹலோ மை வியூவர்ஸ். ஸோ மக்களே, இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து ஒவ்வொருத்தருமே அவங்களோட திறமைகளை காட்டி நிறைய ரீல்ஸ் நான் பிரபலம் ஆகுறாங்க, லைக்ஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயம் இருக்குது. ஸோ பெரும்பாலான என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இல்லைன்னா டப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இமேஜை பார்த்துட்டு ஸோ அதோட நேமை வந்து சொல்லி விளையாடிட்டு இருக்காரு. செப்பல். Flip-flops. Flip-flops. What is this? Bus flip-flops. Hey, House slippers. House slippers. What is this? Cover. Flip-flop. Bathroom slippers. Bathroom slippers. What is this? செருப்பு. Slippers. என் பேர் ஸ்டீஃபன் ஜெபராஜ். நான் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். எனக்கு அப்பா இல்லை, அப்பா 2002 இறந்துட்டாங்க. ஸோ அம்மா, தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அம்மா நானும் மட்டும் தான் இருக்கோம். ஸோ இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, பெங்களூர் ஓகே. நீங்க ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு 3-4 வீக்ஸ்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன் நான். ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ பாலிடெக்னிக் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டடீஸ். ஓகே 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 சார். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் தான் வைரலே, ஓகேவா? முதல்ல உங்களுக்கு எங்கே இந்த ஐடியா வந்துச்சு, இமேஜை பார்த்து அதோட பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது? இங்கேருந்து இந்த ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, சிங்கிள். ஸோ எனக்கு நமக்கு டைம் பாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான். மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் தான் கொஞ்சம் அப்சஸ்டான இருப்பேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு 1.5-2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நான் அந்த சின்ன வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி போடுறது, காமெடி கண்டென்ட் காப்பி பண்ணி கொஞ்சம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி போடுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 81K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, காப்பிரைட்ஸ் வந்தால் ஒன்றா போகுதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். டக்குன்னு பேன் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஆரம்பிச்சேன் நான். ஸோ காமெடி வீடியோஸ் தான். ஸோ நம்ம தனியாக இருக்கனால என்ன பண்ணுறது, ஏதாவது காமெடிஸ் இது மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி போனப்போ நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிருந்தேன். ஒரு நைட் இருக்கும், வீடியோ பார்த்துக்கிருந்தேன். வேறு லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் கிடையாது. ஸோ பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இங்கிலீஷில் கேட்குறாங்க. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவன் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஓ, அந்த வேர்டு என்னன்னு அர்த்தம். பட் வந்து இந்த பண்ணி தெரியல ஆக்சுவலி. ஸோ மாற்றி சொல்கிறாங்க. மாற்றி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்க வைக்குது. கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி உருண்டுட்டு சிரிக்கிற அளவுக்கு பயங்கர நைட் ஃபுல்லாக அது நினச்சி அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு பயங்கரமான சிரிப்பு. ஆனால் அதெல்லாம் சின்ன பிள்ளையில சிரிச்சிட்டு, அதெல்லாம் இந்த அடல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காமெடிலாம் பார்த்து சிரிக்கிறோம் ஓகே. பட் இந்த மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளோ இது பண்ணி சிரிச்சதே கிடையாது. ஸோ அப்போ தான் நானும் பார்த்துட்டு நம்ம தமிழில் யாராவது இருக்காங்களா, நம்ம ஆல்ரெடி வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நம்ம ட்ரை பண்ணலான்னு தமிழில் யாராவது இருக்குன்னு பார்த்தேன். தமிழில் யாருமே இல்லை. சரி ஓகே, மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க பார்க்குறாங்க, நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு சரி நம்ம எதாவது ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அப்போ என் தங்கச்சி பொண்ணு இருக்கா, LKG தான் படிக்கிறா, அவளை வச்சு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அவ 5 செகண்ட் மேலே உட்கார மாட்டேறா, உட்காந்து இது பண்ண முடியல. சரி ஓகேன்ட்டு சரி நம்மளே பண்ணா என்ன, சும்மா பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி பண்ணேன் நான். ஏதோ ஒரு சிலர் பார்த்துக்கிருந்தாங்க. அதில் ஒரு வீடியோ வந்துருச்சு, அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ஒன்று சொன்னேன். அது சொன்னதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு ப்ரோ, என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ நாங்கள். அது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ அதில் இருந்து சரி 1-2 பேராவது நம்மள மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களே, இல்லை அந்த மாதிரி சிரிப்புலாம் சிரித்து பல வருஷம் ஆகுது. ஸோ ஒருத்தர் அதை ஃபீல் பண்ணவும் சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே. சரி 1-2 பேர் தானே, வேலைகளுக்கு போகிறோம் வர்றோம் செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், அளவுலாம் இருக்கும். அந்த சிரிப்பு தான் நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நல்லா இதாக இருக்குது. ஸோ அதனால் சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணதுனால அது நேம் வரும், டக்குன்னு வரும். வந்தவொடனே நமக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கும், படித்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக இந்த சின்ன வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணது மாட்டோம், இங்கே நம்ம தமிழில் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், வராது, ஆனால் டைம் முடிஞ்சிடும், டக்குன்னு அது சொல்ல முடியாது. அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்னு ஒன்று வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. ஸ்லிப்பர், ஃப்ளிப்ஃப்ளாப். செப்பல். Flip-flops. Flip-flops. What is this? Bus flip-flops. Hey, House slippers. House slippers. What is this? Cover. Flip-flop. Bathroom slippers. Bathroom slippers. What is this? செருப்பு. Slippers. அதில் வைரல் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒவ்வொரு இது காமிக்கிறாங்க. பாத்ரூம் ஸ்லிப்பர், பீச் ஸ்லிப்பர் அதெல்லாம் காமிக்கிறாங்க. எனக்கு அது ஒரே மாதிரி தான் கலர் கலராக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு வேறு பேரும் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. பார்த்துட்டு
எல்லாம் ஒண்ணுதானடா, இதுக்கே எப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லி கொஞ்சம் மைண்ட்ல நினைச்சு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா. ஆ நான் மாத்தி மாத்தி சொன்னனால கிளிக் ஆகல. ஸோ மைண்ட்ல என்ன நினைக்கிறேனோ அதை ஓப்பனா பேச ஆரம்பிச்சு எனக்கு கிளிக் ஆனது. ஸோ அது மூலியமா அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் ப்ரோ நாங்க உங்க ஃபேன் ப்ரோ, இந்த மாதிரி நாங்க சிரிச்சதே இல்ல ப்ரோ லைஃப்ல. நிறைய பேர் நல்லா இது பண்றாங்க. ஸோ அப்ரிஷியேட் பண்ணவும் சரி கன்டினியூ பண்ணுவேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்ல என்ன சொல்றாங்க? இந்த வீடியோல உங்க தங்கச்சி வீட்டில் பசங்க எல்லாம் ஆக்சுவலி பார்த்தாங்களா? யாருக்கும் தெரியாது, நான் பண்றது யாருக்குமே தெரியாது. நானே ஆக்சுவலி வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா தனியா பார்க் போயிருவேன். எங்கேயும் ஒரு பார்க்ல யாருமே இல்லாதப்ப பார்ப்பேன் நானு. யாராவது சேர் யாருக்குமே இல்லாதப்ப இருக்கா, யாருமே இல்லாம இருக்காங்களா, அங்க போய் உட்காந்து பார்த்துட்டே தான் வீடியோ எடுப்பேன். யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து தான் வீடியோ எடுப்பேன். அந்த சின்ன புள்ளத்தனம் சொல்றாங்களே, அது உங்களுக்கு அத நீங்க எப்படி வந்து ஓகே பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு? சின்ன பிள்ளைத்தனமா கண்டிப்பா ஒரு அடல்ட் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சில ரொட்டீன்ல சிக்கிப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் சிக்கிப்போம். அந்த சின்ன பிள்ளைத்தனமா கொஞ்சம் இருந்து பாருங்களேன், உண்மையிலேயே நிம்மதியா ஹாப்பியா இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு ஹாப்பியா இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் வந்து சின்ன பிள்ளையில கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு மேல நம்ம கிடைக்க போறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஹாப்பினஸை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால அது பண்ணணும்னு தோணுச்சு. சரி பண்றவங்க அப்ரிஷியேட் பண்றவங்க பண்றாங்க, ஃபாலோ பண்றவங்க பண்றாங்கன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இப்ப பேட் கமெண்ட்ஸ் கூட 1, 2 தான் வரும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ம். அது இன்னும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுது அது. அடுத்த நாள் பார்க்குறேன் தினகரன் நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல போட்டிருக்காங்க. ஆ. டக்குன்னு வைரல் ஆகும் வீடியோன்னு சொல்லி அதை பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஓகே. பார்த்து தங்கச்சிட்ட காமிச்சேன், சிரிச்சா. ஓகே. தினகரன்ல இருந்தெல்லாம் வந்து அந்த வைரல் வீடியோன்னு போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன நான் சும்மா தானே பண்ணேன், திடீர்னு அதேதான் தோணுச்சா? அது தோணுச்சு, என்னன்னு? கண்டிப்பா தோணுச்சு. ஆ. அப்போ கமெண்ட்ல சொன்னாங்க, ப்ரோ தினகரன்லாம் வந்திருக்கீங்க. அட போங்க ப்ரோ, இதெல்லாம் ஒரு இதா ப்ரோ, ஏதோ போட்டேன் வைரல் ஆச்சு. ஆ. அவங்க சொன்னாங்க இல்ல 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 இதெல்லாம் ஒரு ரீசன் தான், இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசன் தான், உனக்கு பி பாசிட்டிவ்னு சொன்னாங்க. அது இப்போ வைரல் ஆயிடுச்சு. பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஃபாலோவர்ஸும் ஏறிட்டாங்க. அப்போ தோணுச்சா ஏதாவது புதுசா ஸ்டைல் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வரலாம் இந்த வீடியோல, அந்த மாதிரி ஏதாவது மாத்தி இருக்கீங்களா? மாத்தலாம் தான் பார்த்தேன். ஆனா மாத்தினா பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த பிரிட்டெண்டிங், அந்த ஓகே. நம்ம ஆக்ட் பண்றது தெரியும். அதனால இல்ல வேணாம் பார்க்கலாம், பண்ற வேலை பண்ணுவோம். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பர்சனலா ஏதாவது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்ததா? ஸோ கண்டிப்பா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுது. ஆனால் நம்ம அதிகமாக இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அன்றாட இதில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம அது ஒன்று. பட் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே. டிஃப்ரெண்ட் இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நீங்க ஒரு சிங்கிள் அப்படின்னு சொன்னீங்க. சோ ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க? அதுக்கான காரணங்களை குறிப்பிட்டு இதான் காரணம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்னைய பிடிக்கல. ஓகே. என்னைய பிடிச்ச பொண்ணுக்கு என்னைய பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்லை கரெக்டாக எனக்கு சொல்ல வரல. இட்ஸ் ஓகே. ஆனா ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அதான் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்கும்ல கண்டிப்பா. உங்களுக்கு யாராவது ரொம்ப பிடிச்சிருக்கும். வீட்டுல அடி வாங்க வைக்க விட மாட்டீங்க போல இருக்கு. கண்டிப்பா இருக்கும்ல. அது வந்து மத்த வார்த்தை மறந்து போனா கூட இந்த வார்த்தை மறக்கலன்னா அப்ப அது ஸ்ட்ராங்கா எதுவும் இருக்குல்ல. இருந்தது ஒன்ஸ் அப்பான் டைம் இருந்தது. ஓகே. சொல்லுங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்ணே பார்க்க ஆரம்பிச்சேன். 33ல தான் பொண்ணே பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே உங்களுக்கு 33க்கு முன்னாடி இருக்குமே வேற என்ன ரிலேஷன்ஷிப்? டிஸ்டன்ஸ் லவ். ஓ, டிஸ்டன்ஸ் லவ். லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் லவ் இல்ல, ரொம்ப லாங் கிடையாது. ஒரு உங்க ஊர் 450 பக்கத்துல. கிலோமீட்டர், ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் லாங். ஓகே. இல்ல ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் லவ். ஓகே. லவ் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கொரோனா லீவில் வந்து ஜாப்லாம் மாட்டிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளத்தினால அவங்க வீட்டில் வந்து வேறு கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஜாபுக்கு. பட் ஒன்றும் சுத்தமாக எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் அவங்க நல்ல சம்மந்தம்லாம் வருதுன்னாங்க. சரி ஓகே பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டு போய் கேட்டுருக்கலாம் தான். பட் ஜாப் இல்லாமல் நான் போய் என்ன பண்ணுறது, கேட்கலான்றது வேற விஷயம். ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸே இல்லாமல் நான் போய் கேட்டு. ஓகே. அது எப்படி மூவ் ஆன் பண்ணீங்க? பார்க்கவே ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க. உங்களுக்கு பெருசா கோவம் வர மாதிரி கூட தெரியல. அந்த மூமெண்ட் எப்படி பாஸ் பண்ணீங்க? லைக்
சரி ஓகே அவங்க வேற ஒருத்தவங்க, நம்ம இப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி உங்களை நீங்களே மோல்ட் பண்ண டைம் எப்படி இருந்தது? அப்படிலாம் மூவ் ஆன்லாம் பண்ண முடியல என்னால். கொஞ்சம் வருஷத்துக்கு என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ சரி ஓகே பொண்ணு பார்க்கலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ம். உங்களுக்கு என்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள், பொண்ணு பார்ப்போம் பட் எனக்கு பிடிக்காது. ஸோ இல்லை நான் பார்த்து ஓகே சொல்லுவேன், அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கதைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்ப்பாங்க, எங்கள் வீட்லேயும் ஓகேவாகும், அவங்க வீட்லேயும் ஓகேவாகும். எல்லாம் ஓகேவாகி சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், பூ வைக்கலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொண்ணு கால் பண்ணி ஒரு சின்ன மீட்டிங்பாங்க. ம். அப்பயே உங்களுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடும். பயம் ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை அங்கே போனவொடனே வச்சு கிராஸ் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாங்க. அப்பயே புரிஞ்சிடும் சரி வீட்டில் ஓகே, ஸோ இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வாயிலிருந்து நோ வேணாலும் சொல்ல. வர வைக்க வைப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. ஆனா மனசுக்குள்ள நிறைய என்ன சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு சில பெயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அலோன், அந்த தனிமை தாங்க இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் சண்டைகள் சச்சரவுகள் என்ன வந்தாலும் லாஸ்ட்டில் பேசிப்பாங்க, செஞ்சுப்பாங்க. ஸோ நமக்குன்னு குழந்தை குடி இருந்தால் ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரும் சம்பாரிச்சு அவங்களும் சர்வே பண்ணுறது, கல்யாணமானவங்களும் சரி கல்யாணமானவங்களும் சரி, மளிகை கடை போகணும்னா வாங்கி சாமானை வாங்கி தான் ஆகணும், நானும் சமைச்சு ஆகணும். ஸோ அவங்களும் எல்லாம் அப்படித்தான். இல்லை ஃபேமிலி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். ம். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறப்ப ஃபேமிலிக்காண்டின்னு பண்ணுறோம். ம். பட் நம்ம தனியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யாருக்காண்டி பண்ணுறோம், நம்ம எதுக்காண்டி இருக்கிறோன்ற மாதிரி அந்த மாதிரி திங்கிங் போகும். நைட் நிறையா தூக்கங்கள் வராது. அது 36 வயசு ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அது. ஸோ அதனால தான் அந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி காமெடி வீஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் இது ஓகே. பண்ணிப்போம். உங்களுக்கு பிடிச்ச கேம், நீங்க இன்ஸ்டாகிராம் விளையாடுற கேம் இப்போ நான் ஒரு வீடியோவா ஃபோட்டோவா காட்டுறேன், அதோட பேர் நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? நம்ம அது ஒரு ஃபுட்டோட பேர் தான். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இன் டைப் ஆஃப் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கொரியன் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் பார்த்துட்டு அந்த இமேஜ்க்கான ஃபுட்டு பேர் என்ன நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச. ஃபர்ஸ்ட் ஒன் இது. மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ். ஃபுல் மீல்ஸ். ஓகே, கரெக்ட். கோபி மஞ்சூரிங்களா? இல்ல. சிக்கன் கறி, பட் சிக்கன் கிரேவி. ஆஹா, சிக்கன் கிரேவி தான், ஆனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிக்கன் கடாய் மசாலா. இல்ல. அதுவும் இல்லைங்க. லெக் பீஸ் இருக்குது. சொல்லவா? சொல்லுங்க. செட்டிநாடு சிக்கன் கறி. ரைஸ் தால். இல்ல. ராஜ்மாவா? ராஜ்மா சாவல். ராஜ்மா சாவல். ம். ஓகே. ஸோ சிக்கன் கறி, சிக்கன் குழம்பு. இல்ல, அது Chicken சிக்கனே gravy. இல்ல. எந்த Chicken எந்த இல்லையா? சிக்கனுக்கு இவ்வளவு பெரிய கால் வருது? சூப் ஒழும்புற மாதிரி தானே இருக்குது. பீஃபா? இல்ல. நார்த் இந்தியன் Mutton-ஆ? சைடுல யோசிச்சு பாருங்க. மட்டன்லயே ஒரு வகை. ஆனா சவுத் இந்தியனுக்கே தெரியாதுங்க, நார்த் இந்தியன் வேற போயிட்டீங்க சுத்தம். சொல்லவா? சொல்லுங்க. ரோகன் காஷ் அப்படின்னா லாம் கறி. இந்த செம்மறி செம்மறி ஆடுலாம் ஆடு, அந்த மாதிரி சொல்லுவாங்க, குட்டி. அந்த மாதிரி கறி. ரோகன் ஜாஷ் அது பேரு. தமிழ்நாட்டில் செட்டிநாடு சிக்கனவே நான் கேட்டது இல்லைங்க, இது வேற. அடுத்தது இந்த பீஸா பர்கர் எல்லாத்தையும் போட்டு குழப்பி வச்ச மாதிரி இருக்குது. பாஸ்தா, உருளைக்கிழங்கு, நூடுல்ஸ். இது பேரு ஃபிட்டியோகோ. ஃபிட்டியோ. ஃபிர்த்தியோ. அந்த மாதிரி. அது சிக்கன் மேல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பகாட்டி. ஸ்பெகட்டி. ஸ்பகாட்டி. ஸோ எனக்கு ரொம்ப அப்ரப்டாவே தெரியுது. நம்ம இந்த கேம் விளையாடும் போது ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக வருது, ரொம்ப நேச்சுரலாக. என்ன சிரிப்பு இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் வந்து இயல்பாக தான் பேசுறீங்க, பட் இருந்தாலும் அந்த ஆப்போசிட் பர்சனை ஏதோ ஒரு வகையில் ஒரு 10 நிமிஷம் சிரிக்க வைக்குது. உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே ரொம்ப உங்களை சந்தோஷப்படுத்தின காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அது நிறையா இருக்குங்க. நிறையா வருது. அது எதை சொல்கிறேன்னு தெரில, நிறையா வருது. எல்லாமே பாசிட்டிவாக பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் தெரியாதவங்க நீங்கள் சொன்ன தாய்லாந்து, கொரியா, ஸோ அவங்க கூட பண்ணுறாங்க. அவங்க தமிழில் தான் சொல்கிறேன். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அவங்களே சிரிக்கிறாங்க, அவங்களே ஃபாலோவரும் பண்ணுறாங்க. ஏதாவது சொல்லணும்னு இருக்கா? லைக் உங்களுக்கு செல்ஃப்காகவே ஏதாவது சொல்லணும்னு? ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வருத்தப்பட்டு என்னங்க ஆக போகிறது? வருத்தப்பட்டு எதுவும் ஆக போகிறது இல்லை. முடிஞ்சளவு சந்தோஷமாக இருப்போம், அவ்வளோதாங்க. ஐ திங்க் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும். இது வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோட போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். யா.